வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த 24 மணித்தியாலத்திற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் மீட்பு. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் குறையப்போகும் ஊழியர் எண்ணிக்கை. சாதாரண தர பரீட்சை அனைத்து பாடங்களிலும் அதிவிசேட சித்தி பெற்ற மாணவர்கள் விவரம் வெளியானது. மீண்டும் தேங்காய் விலை உயர்வடையும் சாத்தியம். மோட்டார் சைக்கிள்கள் சட்டவிரோதமாக இறக்குமதி, அம்மாந்தோட்டையில் கொத்தாக பறிமுதல். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இன்று காலை 9 மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை காலை 9 மணி வரை செல்லுபடியாகும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. காலையிலிருந்து மாத்திரை மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடற்பகுதிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் சப்ரகமுவ, தென், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்து கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அடையாளம் தெரியாத பெண் ஒருவரின் சடலத்தை மாத்தறை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். மாத்தறை பறவைகள் சரணாலயத்திற்கு செல்லும் பாலத்துக்கு அடியில் உள்ள நீர்நிலையில் இருந்து நேற்று மேற்படி பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட பெண் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை என்று மாத்தறை காவல்துறையினர் தெரிவித்தனர். 5 அடி உயரமுடைய 40 முதல் 45 வயது மதிக்கத்தக்க பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதன் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மாற்றும் திட்டத்தின் கீழ் ஊழியர்களின் எண்ணிக்கையை கிட்டத்தட்ட 1000 குறைக்க முடிவு செய்துள்ளது. இது சுமார் 35 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் ஒரு குறிப்பிடத்தக்க மறுசீரமைப்பாகும். கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் கலாநிதி மயூரா நெந்திக்குமார கூட்டுத்தாபனத்தில் தற்போதுள்ள ஊழியர்களின் எண்ணிக்கை சுமார் 3000 என்று கூறினார். இந்த எண்ணிக்கையை 2031 ஆண்டுக்குள் 2031 குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தினார். 2012 முதல் சுமார் 3000 ஊழியர்கள் கூட்டுத்தாபனத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் புதிய அமைப்பின் மூலம் அத்தியாவசிய ஊழியர்கள் மட்டுமே தக்க வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த முறை ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மற்றும் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் தற்போது பணியாற்றும் எந்த ஊழியர்களுக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்றும் பணிப்பாளர் மேலும் வலியுறுத்தினார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஏராளமான ஊழியர்கள் இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் ஓய்வு பெற உள்ளதால் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அந்த பதவிகளுக்கு புதிய ஆட்சேர்ப்புகள் செய்யப்படாது என்றும் அவர் விளக்கினார். கூட்டுத்தாபனம் மிகவும் அத்தியாவசியமான ஊழியர்களை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ளும் என்பதால் மற்ற ஊழியர்களுக்கு அநீதி இழைக்காத வகையில் அவர்கள் பிற அரசு நிறுவனங்களுக்கு நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். 2024 ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் முடிவுகளின்படி 9 பாடங்களிலும் 13,392 மாணவர்கள் ஏசித்தி பெற்றுள்ளனர் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்தார். சாதாரண தர பரீட்சை முடிவுகள் குறித்து ஊடகங்களுக்கு விளக்கமளிக்க நடைபெற்ற கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். இந்த ஆண்டு 2,37,026 மாணவர்கள் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். இது பரீட்சை எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு 73.45% அனைத்து பாடங்களிலும் தோல்வியடைந்த மாணவர்களில் 2.34% இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
நாட்டில் மீண்டும் தேங்காய் விலை உயர்வடையும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் விலங்குகளால் தேங்காய் அறுவடை சேதமடைந்ததால் சந்தையில் தேங்காய் பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனால் தேங்காய் உற்பத்தி பொருட்களின் விலையும் அதிகரித்தன. கடந்த சில மாதங்களாக 220 ரூபாவுக்கு விற்கப்பட்ட தேங்காய் சில தினங்களுக்கு முன்னர் சந்தையில் 100 முதல் 170 ரூபாய் வரை பல்வேறு விலைகளிலும் விற்பனை செய்யப்பட்டது. சில வியாபாரிகள் அதிக லாபத்துடன் தேங்காய்களை விற்பனை செய்வதாகவும் அப்போது தேங்காய் விற்பனை குறைந்ததால் வருமான நிலையம் குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறான நிலையில் சந்தையில் மீண்டும் தேங்காயின் விலை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் வருடம்தோறும் மேற்கொள்ளப்படும் தேங்காய் அறுவடையின் அளவு எதிர்பார்த்ததை விடவும் இவ்வருடம் குறைந்துள்ளதாக தென்னை வேளாண்மை சபை தலைவர் சுரிமல் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். இவ்வருடம் தேங்காய் அறுவடை மூலம் 3000 மில்லியன் தேங்காய்கள் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதில் 246 மில்லியன் தேங்காய்கள் குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்னை இருவார விழா குறித்த ஊடக சந்திப்பில் பங்கேற்ற சுனிமல் ஜெயக்கொடி எந்த காரணத்திற்காகவும் தென்னை மரங்களை வெட்டுவது சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிளை மத்திய குற்ற விசாரணை பணியகம் பறிமுதல் செய்துள்ளது. பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் உத்தரவு மற்றும் அறிவுறுத்தல்களுக்கு அமைய நாடு தழுவிய அளவில் நடைபெற்று வரும் குற்றம் மற்றும் போதைப்பொருள் சோதனைகளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பதில் போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த விசேட தகவலின் அடிப்படையில் மத்திய குற்ற விசாரணை பணியகத்தின் பணிப்பாளர் போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவன்ச உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையை முன்னெடுத்திருந்தது. இதன்போது ஹம்பாந்தோட்டை நகரவ பறவைகள் சரணாலயத்தில் உள்ள பறவை தீவன களஞ்சிய சாலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. நாட்டிற்கு இறக்குமதி செய்ய தடை செய்யப்பட்ட வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட 21 மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த மோட்டார் சைக்கிள்கள் ஒவ்வொன்றின் பெறுமதி 1.5 கோடி ரூபாவுக்கும் அதிகமாகும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அதனையடுத்து பறவைகள் சரணாலய முகாமையாளர் மற்றும் களஞ்சிய சாலை கட்டுப்பாட்டாளர் கைது செய்யப்பட்டனர். மேலும் வளாகத்தில் நடத்தப்பட்ட சோதனைகளில் வளாகத்தில் சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்ட 4 கஞ்சா செடிகளும் மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 40 மற்றும் 50 வயதான மாத்திரை மற்றும் மித்தனிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.